இன்றைக்கி நாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்திற்கு உண்டான ஒரு ராசி பலன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆவணி மாதம் அப்படின்னாலே சிம்ம மாதம், சூரியன் சிம்மம் ராசியில் ஆட்சி பெற்று உட்காரக்கூடிய ஒரு மாதம். அதனால தான் சிம்ம மாதம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். இந்ததொரு மாதத்தில் விநாயக பெருமான் அவதரித்த ஒரு மாதம். அதனால் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் தானே முழு முதற் கடவுள். அவர் பிறந்ததொரு மாதம். இந்த 2025 விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதத்தில் 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. இன்றைய தினம் விநாயகர் பெருமானை வணங்குங்க. பொதுவாக ஆவணி மாதத்தில் நம்ம விநாயகர் பெருமான் வழிபாடு, சிவன் வழிபாடு, இது எல்லாமே பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள். இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாங்க. சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் கோச்சார அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு 2.5 வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது தசாபுக்தியின் அடிப்படையில் அந்த பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம். இது இல்லாமல் உங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும். நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது இப்படி பெருமைக்குண்டான ஒரு மாதம். அதே மாதிரி ஆடி மாதம் அப்படிங்கிறது முடிஞ்சு நிறைய திருமணங்கள் அப்படிங்கிறது நடத்த உகந்த ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரகங்களுடைய ராஜா சூரியன் ஆட்சி பெற்று சிம்மம் ராசியில் உட்கார்ந்துருக்க போகிறாரு. செவ்வாய் கன்னி ராசியில் இருக்கார். மாதம் கடைசி 29ஆம் தேதி அவர் துலாம் ராசிக்கு போக போகிறாரு. புதன் கடக ராசியில் இருக்கார். 9ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போயிட்டு 26 தேதி வரைக்கும் அங்கே இருந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுப்பார். 26ஆம் தேதி கன்னி ராசிக்கு அவர் போகிறாரு. சுக்கிர பகவான் மிதுனம் ராசியில் குருவோடு சேர்ந்திருக்காரு. 5ஆம் தேதி கடக ராசிக்கும், பின்னர் 30ஆம் தேதி அவர் சிம்மம் ராசிக்கும் போகிறாரு. குரு பகவான் மாதம் முழுக்க மிதுனம், சனி பகவான் மாதம் முழுக்க மீனம். இப்போது விஷப்பாம்பு ராகு கும்பம், விஷமற்ற பாம்பு கேது சிம்மம். இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இது உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, சூரியன் கேது இந்த மாதம் முழுக்க இணைகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விதமான கண்டம் அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த கண்டம் உங்களை எந்த விதத்துலையாவது பாதிக்குமா? சில கண்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளை செய்யும். அதாவது பணத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிடும் அப்படியே நன்மைகள் அப்படிங்கிறத. இந்த கண்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்தா கெடுதல் செய்தா, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராசிநாதன் குருவோட நிலையில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாதுங்க. அவர் ராசிக்கு 7வது வீட்டில் குரு இருக்கார். குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருக்குது. இருந்தாலும் இந்த 2 முரண்பாடான ஒரு கிரகங்களுடைய ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. எங்கே அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில், அதாவது கேதுவும் கிரகங்களுடைய ராஜா சூரியனும் சேர்ந்துருக்கிறாங்க. அது நிறைய பேர் கூட தப்பாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அப்போல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னா, கேது அப்படிங்கிற ஒரு விஷமற்ற பாம்பு ராகு கூட சேர்ந்துருந்தால் பிரச்சனை கொடுக்கலாம். ஆனால் கேது கூட சேர்ந்துருக்கும்போது பிரச்சனை அப்படிங்கிறத கொடுக்க மாட்டார். 2வது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 9ஆம் இடத்துக்கு உண்டான ஒரு ஆதிபந்தங்கள் எல்லாமே காலியாகிடும் அப்படின்னு தான் சில பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த 9ஆம் வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, தந்தையை குறிக்கக்கூடியது, அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது, வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது, சொந்த வீட்டை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பயப்படாதீங்க. ஏன்னா கேதுவோட சூரியன் சேர்ந்திருக்கும் போது சூரியன் நீசமாகும். இந்த சூரியன் வலுவிழந்தோ அல்லது அஸ்தமனமாகியோ இருந்தால் தான் அந்த பிரச்சனை. இப்போ சூரியன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு, அதையும் பார்க்கணும்.
எங்கே அப்படின்னா கேதுவுக்கு வீடு கொடுத்தது யார்? சூரியன். சூரியனுடைய வீட்டுக்குள்ளே தான் கேது இருக்கார். அப்படிங்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. அற்புதமான ஒரு யோகா அமைப்பு. 9ஆம் இடத்துக்கு உண்டான ஒரு ஆதி பந்தங்கள் எல்லாமே டாப்பில் போய்ட்டு உட்காரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஆளுமை. எந்த ஒரு விஷயத்துலையுமே நான் தாண்டா பெரிய ஆள், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் இல்லை 30 கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளுமை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள்கிட்ட தர்க்கம் பண்ணி யாரும் ஜெயிக்க முடியாது. எதாக இருந்தாலும் நான் எடுத்த முடிவு சரி அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பேசுவீங்க, அதை முடிச்சும் காட்டுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. தந்தை மகனுக்குள்ள ஒரு விரிசல் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா அது இப்போது சரியாகிடும். அதை பார்த்தலாம் நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. கடந்த காலகட்டத்தில் ஒரு காதல் திருமணம் அப்படிங்கிறது பண்ணியிருக்கலாம். அதில் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு சொத்து பிரச்சனை, இல்லை தந்தை மகனுக்குள்ள ஒரு பிரச்சனை, இப்படி இருந்தது எல்லாமே இப்போது சரியாகிடும். இப்போது சரி பையன் கஷ்டப்படுறான், இப்போது அன்றைக்கி ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணுறான், நம்மளை எதிர்த்து பேசிவிட்டான், சரி பொழைச்சிக்கிட்டு போ நம்ம பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஏதாவது பொழப்ப பார்ப்பா, ஏன்னா சொத்தை பிடிச்சிட்டு இந்தாப்பா சொத்து ஏதோ நல்லபடியாக வச்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஒரு காதல் திருமணத்தில் ஒரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கேன், இல்லை அப்பாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டேன், அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல, இல்லை பெண்கள் அப்பாவுக்கு தெரியாமல் இத்தனை வருஷம் வளர்த்த அப்பா விட்டுட்டு நான் வந்துட்டு காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதனால் பேச்சுவார்த்தை இல்லை, இந்த மாதிரி இருந்த குடும்பம் எல்லாமே இப்போ ஒன்று சேரும். பிரிஞ்சு போன குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுனால ரொம்ப அற்புதம். இதை விட வாழ்க்கையில் ஒன்றும் நமக்கு தேவையில்லைப்போ அப்படிங்கிற அளவுக்கு சில சம்பவங்கள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி உறவுகளுடைய வாழ்க்கை, உறவினர்களுடைய இல்ல திருமணம் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய நடக்கும். மாமன் வீடு குடி போனார், மச்சான் வீட்டில் கல்யாணம், மாமனார் வழியில் ஒரு வீடு குடி போகிறாங்க, ஒரு சுப நிகழ்ச்சி, பெண் ருதுவாச்சு, இப்படி ஏகப்பட்ட ஒரு பத்திரிக்கை வீட்டை வந்து குமிச்சு நிற்கும். நிறைய சுப காரியங்களுக்காக செலவு அப்படிங்கிறது பண்ணணும். அது எல்லாமே நல்ல செலவு. 4 பேர் கூடி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிரிஞ்ச சொந்த பந்தம் எல்லாமே இப்போ ஒன்று சேர்ந்தோம். அதாவது ஒரு 2-3 தலைமுறையாக என் பங்காளி வீட்டில் சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது கிடையாது. ஏதோ அந்த காலகட்டத்தில் சொத்துக்காக அடிச்சுக்கிட்டாங்க, போய்க்கிட்டாங்க, வந்துக்கிட்டாங்க, அப்படியே நாங்களும் அதிலேருந்து அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாமே இப்போ ஒன்று சேருவீங்க. சரி இப்போது ஏதோ தாத்தா முப்பாட்டம் காலகட்டத்தில் தான் சொத்தை விற்று 6 அடி 4 அடி வாய்க்கா வரப்போ அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு கிடந்தாங்க. நம்மளால் ஒத்துமையாக இருப்போம்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பங்காளிகள் சகிதமாக போயிட்டு குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணிங்க அப்படின்னா குலதெய்வம் குளிர்ந்து போகும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அந்த மாதம் அப்படிங்கிறது தொடங்கி 5ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிர பகவான் போகிறாரு. 6க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிரன் 8வது வீட்டுக்கு போகிறாரு. அப்படிங்கிறது தான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஏன்னா 6க்கு அதிபதி 8க்கு போகிறாரு. அப்படிங்கும்போது எதிர்பாராத ஒரு இடங்கள் அப்படிங்கிறத இருந்து உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி நிறைய பணம் எதிர்பாராத இடத்துல இருந்தெல்லாம் வரும். பூர்வீக சொத்து விற்பனையாக இருக்கலாம், பூர்வீக சொத்து கேஸ் ஜெயிக்கிறதா இருக்கலாம், இல்லை கடந்த காலகட்டங்களில் ஏதாவது காப்பீட்டு நிறுவனத்தில் ஒரு வண்டி ஒன்று காணா போச்சு, வண்டி ஒன்று அடிபட்டு போயிடுச்சு, நமக்கு ஏதாவது தொகை வர வேண்டியது இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு அமைப்பு எல்லாமே இப்போது உங்களுக்கு கிடைக்கும். நல்லா பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இடையூறு செய்தவர்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகிடுவாங்க. நம்ம கூட்டத்திலே ஒரு கருப்பாடு ஒன்று இருந்திருக்கும். நம்ம வீடாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்கு நான் ஊருக்கு 4 பேர் இருப்பாங்க தெரியுங்களா, அதில் ஒருத்தனை அடையாளம் கண்டுபிடிச்சி விரட்டி விட்டுருவீங்க. நம்ம கூட நல்லா தான் சிரித்து பேசிகிட்டு இருப்பான், கூட வேலை செய்கிறாங்க, ஆஃபீஸில் நல்லா தான் இருப்பான், நம்மளை அந்தாண்ட போயிட்டு வத்தி விட்டுருவான். அந்த மாதிரி ஆளுங்க எல்லாமே இப்போ நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஆளுங்களாக இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இதில் கிடைக்கிது. ஆவணி 9ஆம் தேதி சிம்மம் ராசிக்கு புதன் வராரு. ஏற்கனவே அங்கே யார் இருக்கார் அப்படின்னா சூரியனும் கேதுவும் இருக்கிறாங்க. அவருடைய இப்போ புதனும் போகிறாரு. 7க்கும் 10க்கும் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு வராரு. அப்படிங்கும்போது எல்லா வகையிலும் நன்மை. பிள்ளைகளால் வந்த பிரச்சனை அப்படிங்கிறது சரியாகும். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், காதல் உறவுகளில் பிரிஞ்சு போனவங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரலாம் அப்படின்னு. அதே மாதிரி பிள்ளைகள் படிக்கலை ஒழுங்கா அப்படின்னவங்களுக்கு கூட இப்போ கல்வி நல்லா இருக்கும், நல்லது உத்தியோகம் கிடைக்கிது இல்லைங்களா பாக்கியஸ்தானத்தில். அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் ஊர் சுற்றிட்டு இருந்தவங்க கூட இப்போது கஷ்டத்தை உணர்ந்து கொஞ்சம் வேலைக்கு போவோம், 10 ரூபா சம்பாதிச்சு கொண்டு வருவோம் அப்படின்ற அமைப்பு இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் சில பேருக்கு பணியிட மாற்றம் அப்படிங்கிறது கிடைச்சாலும் சம்பளத்தோடு கிடைக்கும். கூடுதல் சம்பளம் 10,000 வாங்கிட்டு இருந்தேன், 15,000 இருந்தால் அப்போது அந்த பிரான்ச்சில் போய் வேலை செய்யி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதுவும் நல்லது தான். அதே மாதிரி ஆவணி 26ஆம் தேதி கன்னிராசிக்கு புதன் பகவான் போயிட்டு உச்சமடைகிறாரு. 10ஆம் இடத்துல உச்சமடைகிறார், அதுவும் ஆட்சியோடு உட்கார்றாரு. அப்படிங்கிறதும் இதுவும் நல்லது தான். புகழ்பெற்ற மனிதர்களுடைய சந்திப்பு ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாத கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மம் ராசிக்கு சுக்கிரன் வந்துடுவார்.
அப்போது இந்த கடைசி அடுத்த மாதம்னு வச்சுக்கலாமே 30ஆம் தேதி அப்படிங்கிறதுனால நல்லதொரு அமைப்பு தான். அதே மாதிரி இந்த ஆவணியில் உங்களுக்கு பெருசாக செயல்படாது அப்படிங்கிறதுனால அதை விட்டுடலாம். மற்றபடி இந்த மாதம் 11ஆம் தேதி விநாயகர் பெருமானுடைய சதுர்த்தி வருது. அன்னைக்கு காலையில் குளித்து முடிக்கிட்டு சூரிய வணக்கம் அப்படிங்கிறத செஞ்சுட்டு விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை அப்படிங்கிறது போடணும், எருக்கம்புல் மாலை அப்படிங்கிறது போடணும். கொழுக்கட்டையை நெய்வேத்தியமாக படைக்கலாம். அதே மாதிரி சுண்டல் இருக்குது, கருப்பு சுண்டல். அதில் மாலை கோக்கணும், வச்சு அதில் ஒரு நூல் மாலை கோர்த்து அதை ஒரு மாலையாக விநாயகர் பெருமானுக்கு போட்டு விநாயகர் பெருமானை நல்லபடியாக வணங்குங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.